good evening, Chair, and good evening, Sachin Kumar. Welcome to Veranda Race. English is easy. Good evening, Shob. Okay, so yeah, today we are going to see the discussion which you asked, which versus that. The last time நம்ம ஸ்டாப் பண்ணனது எங்கன்னா which versus that difference சொல்லுங்க மேம். இல்லைன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம black book vocabulary we were about to discuss every day. ஸோ அதுவும் நல்லது தான். ஒரு 15 vocabulary. Good evening Reshma. At the same time இந்த மாதிரியான crucial-ஆ which versus that இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். So before going to that, we have special dedicated batches going on for sscchgl, CHSL, MTS, online, offline, residential batch எல்லாம் இருக்கு. Hi Avinash. So we have given you various phone numbers for online inquiry, offline inquiry, and the hostel batch inquiry. You can call this to clarify your queries. Okay, now வாங்க இப்போ which versus that ன்னு சொல்லலாம், இல்லைன்னா that versus which. ஓகே, ஸோ இதில் 1008 தியரி. ஸோ என்னுடைய கிளாஸில் நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, தியரியை குறைச்சிட்டு just shortcuts and tips மட்டும்தான் பார்க்கணும். Because we are at the fag end of the preparation. Good evening Yashwant Kannan. So good evening Niveda. So இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க 1 minute and switch on the light also. ஓகே, ஸோ நம்ம இப்போ உட்காந்து இதெல்லாம் வந்துட்டு தியரி நிறையா சொல்லலாம். பட் I want to give you only a very short tips. See, that introduces restrictive clauses, which introduces non-restrictive clauses. இது ஒரு grammatical jargon. Okay, my way of teaching is not that. Okay, ஆனால் எனக்கு ஒரு பிக்சர் வேணும், பிக்சரில் இப்படி தான் இருக்குது, அதனால இது போட்டிருக்கேன். Because I want a lot of colors. See, that அப்படின்னு சொன்னீங்கன்னா பர்டிகுலர், இது வந்து தியரி கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. that அப்படினால் பர்டிகுலர், ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படினால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, இது மட்டும்தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் that பர்டிகுலர். ஓகே, ஸ்பெசிஃபிக், கரெக்ட் நிவேதா. which is general. ஓகேவா, நான் ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படின்னா பொதுவான விஷயம், அதை சொல்லும் பொழுது which. குட் ஈவினிங் பிளாக் டெவில். ஓகே, ஸோ we live in a house that has a pink roof அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக அந்த வீட்டுடைய அடையாளத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா we live in a house, இதை எடுத்துட்டீங்கன்னா அங்கே மீனிங்கே இருக்காது. everyone lives in a house, right? எல்லாரும் வீட்டில் தான் வாழுறோம். அப்போ அந்த சென்டென்ஸோடைய மீனிங்கே அடிப்படுது. ஸோ we live in a house that has a pink roof. Is that clear? So அது இல்லைன்னா அது அடையாளம் தெரியாது. And that information is essential. இன்னொன்று பார்த்துக்கோங்க, தட் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த clause வந்து முக்கியம். அது இல்லைன்னா அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங்கே இல்லை. ஓகே, அதே வந்து நான் ரெஸ்ட்ரிக்டிவ் clauses அப்படின்னா we ate all the cupcakes which I baked. ஸோ இந்த which I baked நீங்கள் எடுத்தாலும் இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு மீனிங் தரும். இஸ் that clear? ஸோ தட் this is we are providing extra information. இஸ் that clear? புரியுதா டிஃப்ரென்ஸ்? ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படின்னா குறிப்பிட்டு, அந்த குறிப்பிட்ட அந்த clause இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸுக்கு ரொம்ப மீனிங் இருக்காது. அதே which அப்படின்னால் பொதுவான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் எடுத்துட்டாலும் அந்த சென்டென்ஸுக்கு மீனிங் வரும். ஸோ அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் என்ன இது வந்து புரிஞ்சுக்கோங்க, பர்டிகுலர் ஜென்ரல்ங்கிறது நிறைய பேர் புரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இது எசென்ஷியல், இது எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், which நான் எசென்ஷியல் அப்படின்னா எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா இன்னொரு பிக்சர் வச்சும் நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா தட் அப்படின்னு சொன்னால் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். இப்போ வாங்க இதில் 2 எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். மை ஃபோன் which is an iPhone isn't working.
இப்போ இதை பாருங்களேன், இதை எடுத்துருங்களேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அது ஐஃபோனாக இருந்தால் என்ன, ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் என்ன, நமக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, மை ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ அந்த which is an iPhone is an extra information. She likes to spend her weekends at her mom's house which is by the beach. ஸோ அகெயின் அவங்க அம்மா வீட்டு, இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா புரியும். ஸோ அவளுடைய வீக்கெண்ட்ஸை அவங்க அம்மா வீட்டில் செலவு செய்வா, அவ்வளோதான். ஸோ அது பீச் பக்கத்தில் இருந்தா என்ன, ஹில் சைடில் இருந்தா என்ன, வேலியில் இருந்தா என்ன. ஓகே, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் we understand, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? My phone that I bought last week isn't working. ஸோ இப்போ இந்த இடத்துல, குட் ஈவினிங் அருணா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த that I bought last week அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி இன்னும் ஃபோன்ஸ் கூட இருந்திருக்கலாம். சென்ற வாரம் நான் வாங்கிய அந்த ஃபோன் ஒர்க் ஆகலை. ஸோ he might have more and he is specific about that phone he bought last week. The boy that is in your class is my brother. ஸோ உன்னோட கிளாஸில் நிறைய பசங்க இருப்பாங்க. ஓகே, ஆனால் அந்த பையன் என்னுடைய பிரதர். ஸோ குறிப்பிட்டு சொல்லும் பொழுது this is essential information that the boy is my brother நீங்கள் சொல்ல முடியாது. உன் கிளாஸில் இருக்கிற அந்த பையன் தான் என்னுடைய பிரதர். புரியுதா? ஸோ யூ கான்ட் ரிமூவ் திஸ் whereas you can remove this. Okay, it will still give full meaning of the sentence. இதில் மீனிங் வராது. புரியுதா? ஒன்று. இப்போ இதில் ரொம்ப ரொம்ப சின்னதாக மேம், இந்த பீட்டிங் அரவுண்ட் த புஷ் எல்லாம் நாங்கள் நிறைய செஞ்சிட்டோம், நிறையா வீடியோஸில் பார்த்துட்டோம் எல்லாம் நீங்கள் சொல்வீங்க. இன்னும் சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்கட்டுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரே டிப்ஸ். The boy who, சத்யா, பீப்புளுக்கு தட்டும் கொடுக்கலாம். சேரன் போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அனிமல்ஸ் திங்ஸ் வந்து which, அனிமல்ஸ் திங்ஸ் பீப்புள் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம தட், அது இன்னொரு க்ளூ. இஸ் தட் கிளியர்? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அனிமல்ஸ் திங்ஸ் மட்டும் வந்தால் which. இப்போ ஒரு சென்டென்ஸில் அனிமல்ஸ் திங்ஸ் பீப்புள் எல்லாம் இருந்துச்சுன்னா then that. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீப்புள் வந்தால் தட் போடலாம், ஹூக்கு பதிலாக தட் போடலாம். ஓகே, ஹூக்கு பதிலாக ஹூ வரலாம். The boy who is in your class is my brother is also right. ஓகே, அது இன்னும் ஈஸி. ஆனால் ஹூக்கு பதிலாக தட்டும் போடலாம். ஸோ இது புரிஞ்சிருச்சா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது ஃபர்ஸ்ட் க்ளூ, இது எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? செகண்ட் க்ளூ, you can, even if you can remove this, makes sense. If you remove this, it doesn't make sense. And இதை நீங்கள் தேர்ட் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அனிமல்ஸ் திங்ஸை கனெக்ட் பண்ணும் பொழுது which, அனிமல்ஸ் திங்ஸ் பீப்புளை கனெக்ட் பண்ணும் பொழுது that. ஹூக்கு பதிலாக that யூஸ் செய்யலாம், ஹூக்கு பதிலாக which யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். 3 டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் 2 வந்து ரொம்ப ரொம்ப தியரி. ஓகே, கான்செப்ட் லைக் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன், ரெஸ்ட்ரிக்டிவ், நான் ரெஸ்ட்ரிக்டிவ். இதை எடுத்துட்டா மீனிங் வரும், இதை எடுத்துட்டா மீனிங், இதெல்லாம் கான்செப்ட் தியரி. ஓகே, இந்த தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அனிமல்ஸ் அண்ட் திங்ஸுக்கு இது யூஸ் பண்ணுறோம். பீப்புள் ஹூக்கு பதிலாக வர்ற இடத்துல அனிமல்ஸ் திங்ஸு அதோட ஒரு பீப்புளும் இருந்துச்சுன்னா தட் தான் போடுவோம். ஏன்னா அனிமல்ஸ் திங்ஸுக்கு ஹூ போட முடியாது. ஓகே, பீப்புளுக்கு விச் போட முடியாது. ஸோ காமனாக யூஸ், இப்போ ஒரு சென்டென்ஸில் ஐ saw a girl along with her cat, dog and carrying a stick. I saw a girl with her dog. I saw a girl, a dog and a clock that were in the showroom. அப்படி நான் சொல்கிறேன். அப்போ நான் ஒரு கேர்ள், ஒரு பர்சனை சொல்கிறேன், ஒரு கிளாக், ஒரு திங்கை சொல்கிறேன்,
டாக் ஆர் கேட் ஒரு அனிமலை சொல்கிறேன், அப்போ கனெக்ட் பண்ணும்பொழுது நம்ம that தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அனிமல்ஸ் திங்ஸ் பீப்புள். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வரும்பொழுது மேம் எனக்கு அது எப்படி தெரியும் அது எக்ஸ்ட்ராவா எசென்ஷியலா, ஸோ இது எங்களால் கொடுக்க முடியாது, க்ளூ எங்களால் ரொம்ப கொடுக்க முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த க்ளூ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அனிமல்ஸ் திங்ஸ் மட்டும் இருந்தால் which, அனிமல்ஸ் திங்ஸ் இல்லைனா பீப்புள் மட்டும் இருந்துச்சுனாலோ இல்லை எல்லாம் டுகெதராக இருந்தாலோ தட், இப்படி தான் எங்களால் க்ளூ கொடுக்க முடியும். இஸ் இட் கிளியர்? செகண்ட் ரொம்ப 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 ஈஸியான ஒரு க்ளூ. நல்லா இதில் கவனிங்க, இந்த which இருக்கிற இடத்துலெல்லாம் கமா இருக்கிறது, அது ஒரு தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, ஆனால் that இருக்கிற இடத்துல நோ கமா. ஓகே, that வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவாக இருந்தால் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஓகே, இப்போ இந்த இடத்துல that is இந்த இடத்துல இது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக வருது சேரன், புரியுதா? அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனாக இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. that boy, that city, that girl அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஆனால் இது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நம்ம இப்போ ஹேண்டில் பண்ணுற டாப்பிக்கு பேர் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இதுதான் ப்ராப்ளம் வித் இங்கிலீஷ். ஒரே வேர்டை வந்து அது ப்ரோனவுன்லேயும் வரும், அட்ஜெக்டிவ்லேயும் வரும், ப்ரிப்போசிஷன்லேயும் வரலாம். கன்ஜங்ஷன், that can be a conjunction. ஓகே, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் that works as a conjunction. ஓகே, இந்த இடத்துல இதனால தான் உங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறதே, புரியுதா? டோன்ட் கோ இன் டீப் இன்டு அட்ஜெக்டிவ், அதெல்லாம் வேணாம். எக்ஸாமில் நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பு நான் தரேன். விச்னா கமா இருக்கும், தட்டுக்கு கமா இருக்காது. இது ஈஸியாக எடுக்கலாமா? இது அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், ப்ரோனவுன் இதெல்லாம் தேவையே கிடையாது. ரெஸ்ட்ரிக்டிவ், நான் ரெஸ்ட்ரிக்டிவ் இதெல்லாம் தேவையே இல்லை. விச் வரணும்னா கமா இருக்கும், தட்டுக்கு கமா இருக்காது. ஓகே, அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் திங்ஸ் பீப்புள் இருந்தால் தட், அந்த பீப்புள் இல்லாமல் இருந்தால் which. இப்படி தான் எங்களால் க்ளூ கொடுக்க முடியும். இஸ் தட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, யூஸ் கமாஸ் வித் which, அவாய்ட் தெம் வித் தட். ஓகே, இதை தான் நான் தியரி போட்டிருக்கேன். இஃப் த டீட்டெயில்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் தட் போட போகிறோம், இஃப் தே ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் which. இது கான்செப்ட். ஓகே, இப்போ பாருங்க, இதில் பாருங்க, the shirt was my favorite color which is blue. ஓகே, ஃபேவரட் கலர் சொல்லிட்டோம், போதும். அது ப்ளூன்னு சொல்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். the shirt that is blue is my favorite. நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கேயும் கமா இருக்குது, தட்டில் கமா கிடையாது. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டா நான் இம்பார்ட்டண்ட்டா, இஸ் ரெஸ்ட்ரிக்டிவா நான் ரெஸ்ட்ரிக்டிவா எதுவுமே தேவையில்லை. கமா இருந்தால் which, கமா இல்லைன்னா தட், இப்படி சிம்பிளாக கொண்டு போங்க. பீப்புள் இருந்தால் தட், பீப்புள் இல்லாமல் அனிமல்ஸ் ஆர் திங்ஸ் இருந்தால் which. இஸ் தட் கிளியர்? இந்த ரெண்டு க்ளூ தான் எங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்கு. இதை பாருங்கள், the car that is, ஒரே சென்டென்ஸை நான் கொடுத்துருக்கேன், இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் எக்ஸாமில். the car dash is red is mine. ஸோ இங்கே கமா இல்லை, இந்த இடத்துல நான் that போடுறேன். am I clear? அதே சென்டென்ஸ் தான், the car which is red is mine. is that clear? ரெண்டுமே வரலாம் இந்த சென்டென்ஸில். ஆனால் ஏன் இப்போ இதில் நல்லா பார்த்துக்கோங்க, இதில் டிஃப்ரென்ஸ் நான் கான்செப்டில் சொல்லிடட்டுமா? ஓகே, த கார் தட் இஸ் ரெட் இஸ் மைன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னிடம் நிறைய கார் இருக்கிறது, அதில் அந்த ரெட் கலர் கார் அப்படின்னு சொல்கிறோம். த கார் விச் இஸ் ரெட் அப்படின்னா அந்த பார்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ரெட் கலர் கார் என்னுடையது, என்கிட்ட இருக்கிறதே ஒன்றை. அதாவது நீங்கள் கேட்கலாம், மேம் ரெண்டுமே யூஸ் பண்ணலான்னா கமா வச்சு விச்சு, கமா இல்லாமல் தட்டு, என்னன்னா இதுக்குள்ளே பெரிய ஒரு தியரி இருக்குது. ஆனால் எங்களால் அதை உங்களுக்கு க்ளூவாக கொடுக்க முடியாது. அவங்கக்கிட்ட நிறையா இருக்கா, ஒன்று தான் இருக்காங்கிறதெல்லாம் நாங்கள் சென்டென்ஸில் கொடுக்க மாட்டோம். அதனால் கமா வித்தவுட் கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. பீப்புள் இருந்தால் that,
people இல்லாமல் இருக்கிற லிஸ்டா இருந்தால் which. Thank you Shob Dark Devil. இப்போ அதே இன்னும் கொஞ்சம் சொல்ற பாருங்க. My bike, comma, which is red in color is parked outside. Okay, என்னுடைய பைக்கை வெளியே பார்க் பண்ணியிருக்கேன். The book that I bought yesterday. The book is very interesting. நான் எந்த புக்குன்னு தெரியாது, நேற்று வாங்கின அந்த புக்குன்னு சொல்கிறோம், குறிப்பிட்டு சொல்கிறோம். and no comma. புரியுதா? அதே இந்த இடத்துல அதே மாதிரி ஒரே சென்டென்ஸில் ரெண்டு வருது பாருங்க. The book which I borrowed from the library is interesting னு சொல்லலாம். The book that I borrowed from the library is interesting னு சொல்லலாம். ஓகே, ஆனால் இதில் என்ன பண்ணியிருப்போம்னா இங்கே கமா போடுவோம், இங்கே கமா போட மாட்டோம். இஸ் இட் கிளியர்? வாங்க எக்ஸசைஸ் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த ஒரே ஒரு டிப்பை பாருங்க. கமா வித்தவுட் கமா, தட்ஸ் ஆல். ஓகே, பீப்பிள் இருந்தால் தட், அவ்வளவுதான். இதான் என்னுடைய சிம்பிளான சொல்யூஷன். ஐ கேன் கிவ் யூ. ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்ட். She showed her leg dash was broken. இங்க கமாவை மட்டும் கவனிங்க. ஜெனரலா நம்ம எரர் ஸ்பாட்டிங்ல நம்ம சொல்லுவோம் don't look for punctuation. ஆனா the rule of thumb which versus that look for punctuation. புரியுதா? அத டைட்டிலா எழுதிக்கோங்க நோட் புக்ல. which versus thatல look for punctuation. கமா இருந்தால் which, கமா இல்லைன்னா that, people இருந்தால் that, அவ்வளோதான். செகண்ட் ஒன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒன் which கொடுத்துருக்கீங்க. டார்க் டெவில், ஷோப், பாஞ்சா, பாப், நிவேதா, சத்யா, சேரன் எல்லாருமே. செகண்ட் ஒன் the shirt that is blue is my favorite color. எல்லாருமே that. நிவேதா, டார்க் டெவில், சேரன், ஷோப், சத்யா எல்லாரும். அவினாஷ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் which, கரெக்ட். செகண்ட் கொடுத்துட்டீங்க. சேரன் தேர்ட் கொடுத்துருக்கீங்க. நிவேதா ஃபோர்த்தே கொடுத்துட்டீங்க. ஓகே, நிவேதா தேர்டு, which ஃபோர்த்து that, which that. ஓகே, the book which ரொம்ப ரொம்ப ஒரு யூகேஜி ஸ்டூடெண்ட் கூட செஞ்சிடலாம். with comma which. The magazine I read at lunch that had pictures of goats. இப்போ இதுல நிறைய உள்ளுக்குள்ள மீனிங் இருக்கு. Do you want me to explain the meaning of each sentence? இதுல மீனிங் ஆக்சுவலா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா which with comma without comma சொல்லிட்டேன். இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ஆர் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு யாருக்கான எக்ஸ்பிளனேஷன் தேவையா? சொல்லுங்க. ஃபிஃப்த் ஒன் தட், கரெக்டா? Fourth one that, fifth one that. Dr. John. Yes ma'am, you want explanation? Yes, Venkata Sundareswaran also says yes. Okay, see, she showed her leg which was broken. See, the which was broken, அது உடைந்த அந்த கால அது எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல சொல்றாங்க. அதே வந்து அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா she showed her leg that was broken. அவள் காலை காட்டணும்னு நினைக்கல. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் காலை காமிச்சா அது உடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஆனால் அவள் உடைந்த அந்த காலை எனக்கு காண்பித்தாள் அப்படின்னு சொன்னால் தட் வரும். ஆர் வி கிளியர்? சுந்தரேஸ்வரன் அண்ட் டாக் டெவில், ஐ மீன் டாக்டர் ஜான், புரியுதா? ஜான் நான் கூப்பிட்டுடுறேன், டிஆர் ஜான், புரியுதா? அவ அந்த அடிப்பட்ட காலை காமிச்சா அப்படின்னு சொன்னா தட். அவ காலை காமிச்சா அந்த கால் உடைஞ்சிருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் which. The shirt that is blue is my favorite color. அங்க இருக்கிற அந்த ப்ளூ ஷர்ட் என்னுடைய ஃபேவரட் கலர். ஓகே, the shirt which is blue is my favorite அப்படின்னா அந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது கலர் ப்ளூ. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் which கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா.
அந்த அது ப்ளூ கலராக இருக்கலாம், ரெட் கலராக இருக்கலாம். அந்த ஷர்ட் எனக்கு இம்பார்ட்டண்ட்னா which. ஆனால் the shirt that is blue அப்படின்னா இந்த ஷர்ட் மட்டும்தான். The book கமா போட்டாங்க which covers soil erosion is boring. Okay, whichever book talks about soil erosion is boring, general. So soil erosion சொல்லல. அதே the book that covers soil erosion னா எனக்கு அந்த பர்டிகுலரான soil erosion கவர் பண்ணினா அந்த புக் எனக்கு பிடிக்கல. Specifically identifiable thing na which. No, dear John, specific identifiable thing இருந்தால் that particular. See அதான் சொல்றேன், the book that covers soil erosion is boring அப்படின்னா எந்த அந்த புக் soil erosion கவர் பண்ணி இருக்கிற அந்த புக் எனக்கு போரிங்கா இருக்கு. இந்த இடத்துல that போட்டிங்கன்னா particular, which அப்படின்னா இந்த புக்கு எனக்கு போர் அடிக்குது. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்னா that. the வச்சுக்கோங்க, definite article the, that. Okay, now இப்போ you give me the answer, each one I will explain. They chose the rental car dash had Florida plates. அதாவது ஃப்ளோரிடா பிளேட்ஸ்னா ஒரு பூ போட்டிருந்துச்சு, அந்த டிசைன் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. Thank you John. They chose the rental car dash had Florida plates. கமா இருக்கிறதுனால which had Florida plates ன்னு சொல்றோம். அப்போ இதுல என்னன்னா இப்போ இந்த which had Florida plates தேவை இல்லை அங்க. They chose the rental car. ஓகேவா? அதே வந்து that கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். I can understand John. So இதே வந்து they chose a rental car that had Florida, அவங்களுக்கு அந்த டிசைன் உள்ள கார் தான் அவங்களுக்கு தேவை. அதான் டிஃபரன்ஸ், பர்டிகுலர். Okay, my phone connects to my email is most useful. Which நீங்க எல்லாரும் கரெக்ட்டா which கொடுத்துட்டீங்களா? 7th one. எப்படி my phone, this is my phone is most useful. அதுவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். என்னோட ஃபோன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆனா my phone that connects to my email னா என்கிட்ட 2-3 ஃபோன் இருக்கு. இமெயில்ல கனெக்ட் செய்யக்கூடிய அந்த ஃபோன் தான் மோஸ்ட் யூஸ்ஃபுல். மீனிங் அப்படிதான் மாறுது. Don't go deep into all this. இம்பார்ட்டண்டா நான் இம்பார்ட்டண்டா அதெல்லாம் பார்க்காதீங்க. கமா வித்தவுட் கமா இது மட்டும்தான் எங்களால க்ளூ கொடுக்க முடியும். ஓகே, chairs which, my TV that, the cat which. புரியுதா? So I have given you the answer keys also on the next slide. Okay, புரிஞ்சுதா? So அந்த மீனிங் ஆக்சுவலா மாறுது. ஓகே, which கனெக்ட் பண்ணாலும் that அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட இருக்கா, ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கான்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இனிஷியலாக இப்போ எக்ஸாம் வரையில் வித் கமா வித்தவுட் கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. And while you are in your job, if you want to write and அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா அப்போ ஒரு கிராமர் புக் இப்போ ChatGPT இருக்கு, அதை வச்சு டிக் பண்ணி போயிட்டே இருங்க. ஓகேவா? சேரன் 1A, டாக்டர்வில் நிவேதா, John understood, thank you. Madhumita, Shob, டாக்டர்வில் எல்லாருமே hazard, danger means hazard. Okay. Thank you Cheran. So hazard, danger. Avinash, A is right. Toil, empathy, conflict எல்லாத்துக்கும் நான் மீனிங் கொடுத்துருக்கேன். Okay, toil means
extremely hardworking. Empathy na to understand and to put yourself in the shoes of others. Ada. Okay va? Next, abscond. Thank you, Madi. ஸோ இந்த வீடியோவை எப்போல்லாம் உங்களுக்கு விச் வர்சஸ் தட் டவுட் வருது, ஏன்னா ஒரே ஒரு செஷனில் உங்களுக்கு யூ காண்ட் மாஸ்டர். ஓகே, சச்சின் குமார் எம்பத்தி வர்சஸ் சிம்பத்தி. அப்பா நல்லா ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் திஸ் பேட்ச். ஓகே, ஐ நோட் இட் டவுன். இது நான் ஷார்ட்ஸ் போட்டுடுறேன், அது ரொம்ப ஷார்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, எம்பத்தி வர்சஸ் சிம்பத்தி. I noted down. Okay, abscond, C, flee. Okay, Dark Devil, Niveda, Charan, Sachin Kumar, Vijay Vasan, Avinash, Shob, John, Dark Devil, Mati. Yes, flee. Abscond, Kanamal odi povadu, to run away from danger or a threatening situation. Abscond, to leave hurriedly and secretly. Stay, annoy, avoid க்கும் நான் மீனிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், எம்பத்தி வர்சஸ் சிம்பத்தி. இப்போ நான் ஃப்ளீ மீனிங் ஜான் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. டு ரன் அவே ஃப்ரம் டேஞ்சர். ஸோ ஒரு இடத்துல தீ பிடிச்சிருக்கு, நெருப்பு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தப்பிச்சு ஓடுறீங்க இல்லையா, ஃப்ளீ அவே. இல்லை ஒரு கர்ஃப்யூ இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணுறோம்ல, அதுதான் ஃப்ளீ. அப்ஸ்காண்ட்னா நம்மளை சிறைப்படி, நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு ஓடி போகிறது அப்ஸ்காண்ட், மறைஞ்சு போகிறது. தீஃப் இஸ் அப்ஸ்காண்ட். ஃப்ளீ வந்து யார் வேணா இருக்கலாம், அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம ஓடுறது, அது பேர் ஃப்ளீ, ரன் அவே. சேரன், சச்சின் குமார், மதுமிதா, மதி எல்லாருமே டார்க் டெவில், நிவேதா எனர்ஜெட்டிக். கரெக்ட். விவேஷியஸ் மீன்ஸ் எனர்ஜெட்டிக். Fourth, vivacious, energetic. Vijay Vasan, Aruna Steffi. Liberal means open to new ideas. Legendary அப்படின்னா famous, அதாவது நம்ம ஒரு அப்துல் கலாம் or Kamal Hassan, legendary. Atrocious means ரொம்ப unpleasant. அக்ரமம், atrociousனா அக்ரமம். Next, confidential. Very very easyயான word இது. Confidential. Vivid versus vivacious. நம்ம எல்லாமே இந்த மாதிரி ஒரு வெர்சஸ்னு ஒரு கிளாஸ் பண்ணிடலாமா? எம்பத்தி வர்சஸ் சிம்பத்தி இன்னும் நான் பண்ணல. எம்பத்தி அப்படின்னு சொன்னால் ஒருவரை பார்த்து பரிதாபப்படுவது, அது பேர் எம்பத்தி. பாவம், அவர் பாவம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு. சிம்பத்தி அப்படின்னா அவருடைய நிலைமையில் இருந்து உணர்ந்து கொண்டு ஹெல்ப் செய்வது சிம்பத்தி, எம்பத்தி. எஸ், நான் எல்லாமே எழுதிக்கிறேன். we will do that as I'll give you that as exercise. Okay, empathy versus sympathy, vivid versus, இது ரொம்ப opposite, vivacious. What else? Liberty versus liberal. Okay, liberty versus liberal. Okay, உங்களுடைய இந்த டவுட்ஸ் எல்லாம் போடுங்க, நம்ம ஒரு வெர்சஸாவே போட்டுடலாம். Confidential, correct. Secret. Okay, public, open source அப்படின்னா open, limited is restricted. Next, interpret. Interpret. What do you mean by interpret? Comprehend. Why am I not getting your answers quickly? Okay. 5C. 5A, clarify. Okay, sorry.
Now John இப்போ கேக்குதா? Clarify means to make something easier to understand. Interpret means to explain the meaning of something. Is my voice audible now? So clarify, interpret means to explain. Okay. Then cleanse, complicate, celebrate அப்படின்னு சொன்னா உங்களுக்கே புரியும். கேக்குது? Yes. Next. Antonyms. வாங்க இப்போ நம்ம antonyms. Nominal. Thank you. Sachin, Aruna, Niveda, John. Nominal. Nominal சொல்லலாம் இல்லைன்னா normal. Thank you, Surya Prakash. Prabhu, first one is clarify. Correct. Sachin says antonym, first one significant. Cheran also says D. Niveda also D. Agila D. Shob D. Significant. What is the difference? Nominal அப்படினால் existing in name only. ஒரு பெயருக்காக ஒன்று நடப்பது nominal or normal. Significant not noticeable, important. So nominal means namesake. Articles one session கண்டிப்பாக Cheran. Tomorrow shall we do articles? We shall do articles tomorrow. Tomorrow articles பார்த்துட்டு இன்னொன்று பண்ணலாமா? ஏன்னா ஒரு ஃபுல் மேரத்தான் ஆர்டிகல்ஸ் செய்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இல்லைன்னா நம்ம மேரத்தானில் ஆர்டிகல்ஸ் இந்த வாட்டி மேரத்தானில் ஐ தாட் ஐ டூ மாடல் வேர்ப்ஸ். ஓகே, கம்ப்ளீட் மாடல் வேர்ப்ஸ். idioms பண்ணிட்டோம். Give example for what, John? Passage, sure. So articlesum in the versesum செய்யலாம். Okay, marathonல articles, this verses மாதிரியான vocabulary அதெல்லாம் நம்ம செய்யலாம் and model verbs. Anyway, I'll just note it down. So significant na important, nominal na அப்படி ஒன்று இல்லவே இல்லை. Significant na noticeable. Okay, see Abdul Kalam's achievement is significant. Example, John. Okay, whereas a scientist, some other scientist achievement is nominal. அவர் செஞ்சது ஒரு பெரிய நோட்வர்த்தி இல்லை. அதான் ஜான், புரியுதா? Abdul Kalam's achievements are significant. அதாவது அதெல்லாம் நோட்டீஸ் செய்கிற வரைக்கும் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. Nominal, other scientists' achievements are nominal. Concede, battle. Correct. Dark Devil, Cheran, Niveda. Sorry. 1 minute. நீங்கள் போட்டதை வச்சுட்டு நானும் சி போட்டுட்டேன். 1 minute. New pattern, they ask passage more than clause test in recent SSC section phase exam. Please, one class for passage. Passage more than, what do you mean by that, Shob? Passage la fill in the blanks da clause test. Passage na idu jumbled paragraph கேட்டிருந்தாங்களா இல்ல passage வச்சு question கேட்டிருந்தாங்கன்னா the reading comprehension. What do you mean by passage? Passageல question கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் comprehension. அதை மாற்றி போட்டுட்டு அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா அது ஜம்பிள்டு பேராகிராஃப். ஒரு பேசேஜில் fill in the blanks கொடுத்தாங்கன்னா அது க்ளாஸ் டெஸ்ட். நீங்கள் எது கேட்குறீங்க? நியூ பேட்டர்னில் என்ன கேட்டிருந்தாங்க? fill in the blanks-ஆ, கொஸ்டின்ஸா, அரேஞ்ச்மெண்ட்டான்னு கொடுங்க ஷோப். கன்சீட் அப்படின்னா டு அட்மிட் சம்திங். Class timing every day 5 to 6, Shanmuga Priya. Every day 5 p.m. to 6 p.m.
They didn't ask a close test reading comprehension. Okay. Reading comprehension passage செய்யலாம். ஓகே, அது நியூ பேட்டர்ன் கிடையாது. 2 வருஷமா அது கேட்காததுனால இந்த பிஒய்க்யூவில் அது இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஜென்ரலாக ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கேட்பாங்க. ஐ வில் ஜஸ்ட் பிரிங் இட் அவுட். ஓகே, ஐ வில் பிரிங் ரீடிங் அதுக்கு தான் நம்மளுடைய காம்ப்ரஹென்ஷன்லேயே ஒரு நாள் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், ஒரு நாள் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்கோம். வி வில் டூ. சி, கன்சீட்னா often reluctantly. So to refuse is the opposite. Deny இருக்கிறதுனால. ஓகே, அதனால இங்க நம்ம சரண்டர் எடுக்கல. ஓகே, கன்சீட்னா நம்ம ஓகே, so concede to admit something, இது to refuse to admit something. டைரக்டா இங்கே இருக்கிறதுனால நம்ம சரண்டர் எடுக்கல. Is it clear? Concede means surrender. So இது synonym ஆயிடுமா? This is synonym. But question, நானே இப்போ கன்ஃபியூஸ் ஆனதே அதுதான். ஓகே, so concede, surrender is synonym. So deny is the antonym. இந்த bombastic நம்ம 2-3 வாட்டி பார்த்துட்டோம். In that essay they asked typical phrase and clause. Typical phrase and clause. பிரபு, அதாவது அதுலேருந்து எது phrase எது clauseன்னு கேட்டிருக்காங்களா? Types of phrase and clause கேட்டிருக்காங்களா? அதாவது okay, I can bring bombastic na decorative words. Bombastic na decorative words. Adukku opposite simple words. Correct. Sachin, Cheran, Nika, Niveda, Aruna, Steffi. Correct. Okay. Prabhu, adu enna types of phrase? Idu enna type of phrase nu adhaadu adilindi eduthu ketirukanga. So phrases and clauses பண்ணலாமா? எனக்கு எல்லா கிளாஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே, டைப்ஸ் adverbial phrase, adjectival phrase அப்படி கேட்டிருந்தாங்களா? noun phrase, noun clause, adverb clause இப்படி கேட்டிருந்தாங்களா? ஓகே, so wicked, elevated, pastoral க்கு மீனிங் தெரிஞ்சிருச்சா? ஓகே, கம். ஓகே, எஸ் மேம்னு பிரபு ஷோபம் போட்டிருக்கீங்க. ஸோ நம்ம ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் செஞ்சுட்டு தனியாக ஒரு ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ், ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு மேரத்தானில் நான் செஞ்சிடுறேன். ஓகே, ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் தனியாக மேரத்தானில் பண்ணிடுறேன். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நம்ம இந்த மாதிரி 3-in-1 செஞ்சிடலாம். vocabulary, comprehension, கிராமரில் நம்ம ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நாளைக்கு செஞ்சிடலாம். forgive, forgiveனா மன்னிப்பது. ஸோ அப்போ எப்போ மன்னிப்போம்? மறப்போம். whereas loathe அப்படின்னா hate, intense hate. இதுவும் நம்ம 2-3 நாள் முன்னாடி பார்த்தோம். loathe, சச்சின், நிவேதா, ஷோப் கொடுத்துருக்கீங்க. loathe is the right answer. To stop feeling angry, whereas loathe means to have that dislike. ஓகேவா? unburden அப்படின்னா to relieve somebody. requite, requite பாருங்க, requite is a new term. நிறைய நீங்கள் require பார்த்துருப்பீங்க. requite பாருங்க, to return a favor, for to show kindness. clear? உங்களுக்கே தெரியும். sure, will do. so every dayல நம்ம வந்துட்டு 3-in-1 ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் செய்யலாம். marathonல I will give you phrases and clauses. okay, the pool was too shallow at this end for kids to play. Pick out the antonym.
கண்டிப்பா நிவேதா. RC with questions for tone of the passage to title அப்படிதான் நம்ம செய்யணும். பழைய SSC மாதிரி one farmer had two sons எல்லாம் வராது. Correct. Fifth one, C is the right answer. So tone and title வச்சு நம்ம RC I'll bring. Okay, deep னால் ஆழமான, shallow ஆழமில்லாத. Okay, now sentence rearrangement. இப்போ பாருங்க, comprehension அப்படிங்கிறதுல உங்களுக்கு sentence rearrangement கேட்பாங்க. para jumblesனு ஒரு passage jumble பண்ணி கேட்பாங்க. இன்னொன்று RC. புரியுதா? This is called comprehension. ஒரு மொழியில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னா sentence rearrangement, para jumbles, reading comprehension. 2 new words. Very good, Charan. So out of 10, you scored 8 fire and 2 new words. Very good. In fact, இன்னைக்கு எனக்கு வந்து இதில் என்ன நியூ வேர்டு தெரியுமா? எனக்கு required. அந்த requiredங்கிற வேர்டை நான் இன்னைக்கு தான் I come across. Can you believe? நான் இந்த required வந்து நான் இதுவரையில் நான் படித்த எந்த புக்லையுமே நான் படித்த ஒரு ஞாபகமே எனக்கு இல்லை. To return a favor, to show kindness. இதை நான் வந்து ஒரு 3 or 4 times I need to use it. Sachin Kumar says 1D. ADCFBE. Yeah, the concert was too expensive to waste his parents' hard-earned money. இதை ஈஸியாக ஆட் பண்ணி சேர்த்துடலாம். So he sacrificed the chance to watch his favorite artist live performance. Absolutely, D is right. Sachin Kumarukum required new word. Very good. எனக்கு இன்னைக்கு தான் நான் அந்த required இப்போ தான் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு நடத்தும் போது தான் நான் பார்த்தேன். நான் அது required நான் படிச்சுட்டேன் while my assistant sent. இப்போ தான் பார்த்தா அது வந்து required அப்படின்னு தெரியுது. And why do I repeat this so often? Then only it will go into my long-term memory of vocabulary. So நம்ம vocabulary வந்து நம்ம எத்தனைக்கு எத்தனை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அத்தனைக்கு எத்தனை we will remember. Avinash also required new word. Dark devil, D, correct. Avinash, Niveda, Cheran, Satya, Shobh, Madhu எல்லாருமே D. Okay, Sachin Kumar second ஆரம்பிச்சிருக்கீங்க. C, Shobh வந்து D, Kalapati Raga, CBDA, C இருங்க. C D C, as soon as the ship touched the shore, a soldier of the 10th legion leaped into the water. D என்ன வருது? A soldier of the 10th legion leaped into the war as soon as the ship touched the. Both are right. Both are right. இப்படியும் நீங்க சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். grammatically correct is C. புரியுதா? ரெண்டு விதமாவும் நம்ம சொல்லலாம். ஸ்போக்கனா சொல்லும் பொழுது ரெண்டு விதமாவும் சொல்லலாம். A soldier of the 10th legion leapt into the war as soon as the. And the as soon as the அப்படிங்கிற அந்த கன்ஜங்ஷனை மிடில் போட மாட்டோம். Is that clear? மிடில் போடாமல் it should be in the beginning of the, because this is called subordinating conjunction, so it has to be used in the beginning. Adanala CBDA is the right answer. Next பாருங்க, இந்த வாட்டி இந்த PYQல இந்த sentence rearrangementல கொஞ்சம் difficult-ஆ தான் கொடுத்திருக்காங்க. Not all are easy.
பார்க்கலாம். Do you want any tips for this? See, ரொம்ப ஈஸியா எலிமினேட் பண்ணுங்க. Autumn still attached to அப்படிங்கிறது C. So you can't begin with this. Autumn still attached to her suburbs. C ஏ வரவே வராது. ரொம்ப முட்டாள்தனம். எலிமினேட் பண்ணிடுங்க. So B ஏவா B ஈயான்னு பாருங்க. B ஏவா B. One cold evening she went. Her suburbs வராது. She went. Okay, she went to வரலாம். She went to her suburbs வேணா வரலாம். She went her suburbs வராது. Okay, she went out for a walk is correct. So இத அப்படியே கரெக்டா வருதான்னு பாருங்க. One cold evening when she went out for a walk on the snowy paths of her suburbs, the last golden leaf from autumn still attached to an otherwise leafless tree. Is that clear? புரியுதா? இது ஈஸியா, ஏன்னா இது இவ்வளோ லாங்கா இருக்கும்போது எலிமினேஷன் மெத்தடுக்கு போங்க. எலிமினேஷன் மெத்தடுக்கு போங்க. So again, beginning பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல C, E, B, A, F எல்லாம் கொடுத்துட்டாங்க. C வருமான்னு பாருங்க. Of the busy bazaar வராது. Correct Avinash? B is right. So of the busy bazaarன்னு வராது. Okay, we need a subject. E என்ன? Suddenly a ringing blast வரலாம். B என்ன? Starting with a verb. Stunned the moment. So இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. F என்ன? Out of the bodies which. So again this is அவ்வளவா impossible. So இது கரெக்டாக பாருங்க. பார்த்துட்டு இது இல்லைன்னா இதுக்கு வாங்க. இது ரெண்டும் கண்டிப்பாக A and C ruled out. Okay, A and C ruled out. ஆனால் B ஆ D ஆன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் B ல பார்க்குறேன். Suddenly a ringing blast silenced the cacophony of the busy bazaar and stunned the movement out of the bodies which fell dead in an instant. B is the right one. என்ன மீனிங் சொல்லட்டுமா? Suddenly a ringing blast. திடீர்னு ஒரு பெரிய வெட்டு சத்தம். பிளாஸ்ட்னால் வெடி சத்தம். Stunned the silenced the cacophony. Cacophony na இந்த கச்சா முச்சா கத்தல் இல்லை, கத்தல் கூக்குரல். ஒரு மார்க்கெட்ல இருக்கிற வேற விதமான கத்தல் தான் cacophony. ஓகே, அதுதான் silence the cacophony of the busy bazaar and stunned the moment. கரெக்ட். நான் நோட்டீஸே பண்ணல ஷோபாங்க. இன்னும் அந்த விச்சுக்கு நான் வரல. Stunned the movement out of the bodies. அதாவது அதுவரையில் அங்கேயும் இங்கே நகர்ந்துட்டு இருந்த அவங்களெல்லாம் அது மூமெண்ட்டை நிறுத்திச்சு. which கமாக்கு பக்கத்தில் which இருக்கு பாருங்க. which fell dead in an instant. ஓகே, ஸோ அந்த கிளாஸை நீங்கள் எடுத்துட்டாலும் இந்த சென்டென்ஸை நீங்கள் கம்ப்ளீட் செய்யலாம். It removed it stunned the moment. Okay, correct Chiran. Next. This is very easy. நம்ம முன்னாடி இதே செஞ்சிட்டோம்னா இது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, இதுல ரெண்டு B ல ஆரம்பிக்குது, ஒரு A ஒரு D. A lying in bed waiting வரலாம். Okay, B for the postman to bring. Mostly for the postman to bring அப்படிங்கிறது you can't begin a sentence with that. Luck keeps on. அது வருமா இது வருமா பாருங்க. B or D.
DABC, Shob, Niveda, B is right. So luck keeps on lying in bed waiting for the postman to bring him news of a legacy. Is that clear? So இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தா ஃபர்ஸ்ட் எது அங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எதை எலிமினேட் செய்யலாம்னு ரெண்டு எலிமினேட் பண்ணிடுங்க. மிச்ச ரெண்டுல அடுத்தடுத்து எது வருதுன்னு பாத்தீங்கன்னா you can save time. இப்போ வாங்க clause test. இப்போ நம்ம இருங்க வர articles இந்த verses 5B is right. Sachin, Avinash, Aruna, Cheran எல்லாம் புரிஞ்சுச்சா? இப்போ next clause test. So ஒரு passage கொடுத்துட்டு fill in the blanks கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் clause test. During அப்படின்னு மதுமிதா, அபினேஷ், ஷோப், நிவேதா, நிக்கா எல்லாருமே during நவராத்திரி. Do you want an explanation? See, Navaratri means 9 nights. Navana 9. Ratri means nights. 9 nights. Throughout the period and சொல்லும்பொழுது during. ஓகேவா? அதனால தான் அங்க during எடுக்கிறோம். During Navaratri. During interval. During Christmas holidays. So ஒரு period முழுவதும் அப்படின்னு சொல்லும் பொழுது we will use during. Okay. In this form she is worshipped as the daughter of dash Himalayas. Very very simple ஆன ஒரு question. நீங்கலாம் ஸ்கூல் டேஸ்ல இருந்து படிச்சிட்டு இருக்கிற ஒரு articles question இது. Correct. Prabhu, Dagdevel, Sachin Kumar, Niveda, Shobala, the Himalayas. Madhumita, correct. As I told you, இது வந்து நீங்க ஸ்கூல் லெவல்ல இருந்து படிக்கிற ஒரு ஆர்டிகல் யூசேஜ். ஸோ நேம் ஆஃப் மவுண்டன் சீரீஸ் அதாவது மலை தொடர்ச்சி த ஹிமாலயாஸ், த ஆண்டஸ், தி ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்லணும். த விந்தியாஸ் மலை தொடர்ச்சிங்கிற இடத்துல நம்ம த நேம்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆஃப் மவுண்டன்ஸுக்கு த போடுவோம். ஸோ அதை வச்சு த ஹிமாலயாஸ். ஷீ இஸ் தி காட்டஸ் dash nature. இது நான் படிக்கும் போதே நான் அப்படியே ஆன்சர் சொல்லிடுவேன் அண்ட் நீங்களும் சொல்லிடுவீங்க. இந்த ப்ரிப்போசிஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். டாக் டெவில் ஆஃப் நேச்சர் போட்டிருக்காரு, ஷோபும் அதே போட்டிருக்காங்க, நிவேதா கரெக்ட். ஸோ ஷீ இஸ் தி காட்டஸ் ஆஃப் நேச்சர், நேச்சருடைய காட்டஸ். ஸோ ஒரு பொசிஷன் சொல்லும் பொழுது நம்ம ஆஃப் போடுவோம். நேச்சருடைய காட்டஸ் அவர்களுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது குட் ஈவினிங் மிஸ்டர் பிராண்டட் ஆஃப் நேச்சர். ஷீ டேஷ் எ புல் and holds a trident in one hand and a lotus flower in another. Fourth question, fourth blank. She dash a bull and holds a trident. In one hand and a lotus flower in another. So இது வந்து tense. பாருங்க, ஒன்று வந்து preposition, இன்னொன்று வந்து articles. The first one was again preposition. இது tense. Rides. Correct. Parallelism. She holds. இங்க வந்து holds. Present tense கொடுத்திருக்காங்க. இங்கேயும் present tense, எல்லா இடத்துலையும் present இருக்கும்போது இந்த past tense or past continuous or past perfectலாம் வராது. Okay, so she rides a bull and holds a trident. Trident அப்படின்னா திரிசூலம். இது adjective, order of adjective. Order of adjective. ஒரு நவுனை நம்ம 9 adjectives 8 adjectives போடலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இருக்கிறது. அதை தான் இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க.
ஒரே ஒரு clause testல ரெண்டு preposition, ஒரு tense, ஒரு article, இதுல adjective, order of adjective. Fifth one, C. Correct. Powerful, radiant, Indian deity. Correct. Opinion, opinion. இதுவும் opinion தான். Size, shape, இதுவும் opinion தான். இது nationality. Origin. Okay. 5C. எப்பவுமே இந்த nationality லாஸ்ட்டாக வரணும். ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே மிடில் போட்டிருக்கு, மிடிலோ ஃபர்ஸ்ட்டோ போட்டிருந்தாங்கன்னா தப்பு. நேஷ்னாலிட்டி லாஸ்ட்டாக வரும். ஓகே. ஸோ பவர்ஃபுல்லும் ஒரு ஒப்பீனியன், ரேடியண்ட்டுங்கிறதும் அது டிஸ்கிரிப்டிவ். இந்த டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ், அந்த டிஸ்கிரிப்டிவ்லேயே நம்மளோட இதெல்லாம் ஒப்பீனியன், அதெல்லாம் சைஸு, ஷேப்பு, கலர், அதெல்லாம் வந்துட்டு ஏஜ் எல்லாம் வந்த பிறகு தான் கடைசியாக ஒரிஜின், பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் வரணும். இஸ் தட் கிளியர்? So with that we are to the end of this session. So tomorrow என்ன செய்யலாம், என்ன நம்ம சொன்னோம்? Tomorrow articles இல்லைன்னா black book vocabulary. Apart from 3 in 1. See, every day நம்ம 3 in 1 செய்ய போகிறோம். ஸோ இன்னைக்கு synonym, antonym, sentence rearrangement, clause test பார்த்துருக்கோம். நாளைக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் செய்யலாமா 3 in 1ல? Apart from that, what do you want? Articles? Shall we do articles or black book vocabularyல 15 words செய்யலாமா? அதை சொல்லிட்டு powerful, radiant, Indian is right. Doug Deville, Aruna, Steffi, Avinash, Prabhu, Sachin எல்லாருமே correct. So black book vocabulary tomorrow. And then the next day we will do articles or something in the mari or particular topic. Okay. So tomorrow the same time, 5 to 6 p.m. black book vocabulary or 15 words. Ellama kalanda phrasal verb, idioms, synonym, antonym, ella pannittu 3 in 1 seyala. Cheran, Friday we will do articles along with 3 in 1. Is that clear? And marathon we will do sentence rearrangement, how to eliminate, and in the verses adalamu நம்ம செய்யலாம். Is that clear? So we'll call it a day. I'll meet you all tomorrow the same time. Okay, நான் அனுப்பிடுறேன் சேரன். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் மாரத்தான் PDF இப்பவே கையோட நான் அனுப்பிடுறேன் டெலிகிராம் சேனல்.